அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயோட கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் நம்மளுக்கு போகும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டிஎன்ஏயில் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ ஸ்லைடிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க, எந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் கிட்டத்தட்ட இது பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 3500 பேர் கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து அட்மிஷன் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 80% அட்மிஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 800லேருந்து 1000 சீட்டு வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எவ்வளோ பேர் இது வரைக்கும் கட் ஆஃப் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 165 எபோவ். ஓகேங்களா. 165 எபோ எஸ்சியில் போயிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 165 எபோ போயிருக்கு. அதே போல் எம்பிசிலையும் அந்த ரேஞ்ச் தான் வந்து போயிருக்கு. எம்பிசி பிசிலாம் இந்த ரேஞ்ச் தான் போயிருக்குது. ஓகேங்களா. 165 எபோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 பேர் இல்லை 4000 பேர், இந்த 1000 மெம்பர்ஸ்க்கு ஒரு 4000 பேர் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி இதை காமிச்சோம். ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் வரைக்கும் நம்ம கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு காமிச்சோம் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும். ஸோ ஒரு 4000 பேர் கூப்பிட்டா அந்த 4000 பேர் கம்யூனிட்டி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160. ஓகேங்களா. 160 எபோ வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையவே. மேக்ஸிமம் வந்து செகண்ட் ஃபேஸ்லேயே மேக்ஸிமம் 95% ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து 150 பிலோவில் வெயிட் பண்ணுறாங்க. அதே போல் 155 பிலோவில் வெயிட் பண்ணுறாங்க. சார் கவுன்சிலிங் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிசி எம்பிசி அதே போல் இந்த வாட்டி எஸ்சிக்குமே வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்சியில் தான் அதிகமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வரும், லாஸ்ட் டைம் வந்து 140 வரைக்கும் வந்திருக்கு அப்படி இப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க, பேரண்ட்டும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து 155 எபோ இருக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணலாம். கவுன்சிலிங்காக டிஎன்ஏ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே 160 எபோனா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே 155 எபோனா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை. ஓகேங்களா. ஸோ 150 பிலோ இருக்கவங்க நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா. அதே போல் 150 பிலோ இருக்கவங்க இல்லை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து டைரெக்டாக போயிட்டு போடுறாங்க. சார் நிறைய அமௌண்ட் கொடுத்து 7 லட்சம் 8 லட்சம் சொல்லிட்டு நிறைய அமௌண்ட் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க சார் நான் வந்து ஆந்திராவில் போனேன், நார்த் இந்தியாவில் ஒரு காலேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்த்தோம் அப்படின்லாம் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ப்ராப்பரான எஜுகேஷன் இருக்கும். நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு ப்ராப்பர் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா. மற்ற காலேஜ் அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுனே ஒன்று இருக்காது. ஓகேங்களா. சுத்தமாக ஃபீல்டுனே ஒன்று இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சுத்தமாக ஃபீல்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபீல்டு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்காது. அதர் ஸ்டேட் போகும்போது ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு கோர்ஸ்க்கு நமக்கு டிகிரி வந்து வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு அதர் ஸ்டேட் போகிறோன்னா ஐசிஆர் என்ட்ரன்ஸ் இல்லாமல் அதர் ஸ்டேட் போகக்கூடாது. ஓகேங்களா. அந்த ஐசிஆர் காலேஜ் இல்லாமல் அதர் ஸ்டேட் மட்டும் போகாதீங்க. யாராவது சொன்னாங்க ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்குது, நோ டொனேஷன் சொன்னாங்க அப்படின்லாம் அதர் ஸ்டேட் போகாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மெயின்லே டிஎன்யூ அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது ஈஸியாக நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும், நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல நல்ல காலேஜ் ரொம்ப கம்மியான டொனேஷனில் ரொம்ப கம்மியான டொனேஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அவசரப்பட்டு நேராக போயிட்டு அதிகமாக அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ண ஒன்ஸ் நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் காலேஜ் போயிட்டு கூட நம்ம காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் மூலமாக ரொம்ப கம்மியான டொனேஷனில் நல்ல காலேஜ் டாப் 10ல் இருக்க காலேஜில் ஐசிஆர் அக்ரிடேஷன் உள்ள காலேஜில் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நல்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா உதவியும் நம்ம சேனல் மூலமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.